அனைவருக்கும் வணக்கம். தவேக தலைவர் விஜய் இன்று ஒரு புயல் போல புறப்பட்டு வந்து அரசியலில் இறங்கி அடித்துள்ளார். கடந்த ஒரு மாத காலமாக விஜய் அமைதி காத்தார். செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி கரூரில் வேலுசாமிபுரத்தில் நடந்த துயரச் சம்பவத்திற்கு பிறகு விஜய் எதுவும் பேசவில்லை. ஆனால் இங்குள்ள ஊடகங்களிலும் ஒரு சமூக வலைத்தள காணொலி காட்சிகளிலும் தினமும் பேசிக் கொண்டிருந்தார்கள். விஜய் ஓடிப்போய்விட்டார் என்றும், கூடிய கூட்டம் தற்கொலை கூட்டம் என்றும், அன்புலி மாப் என்றால் விமர்சனம் செய்யப்பட்டது. அப்பொழுதும் விஜய் பேசவில்லை, அமைதி காத்தார். ஆனால் சளைக்காமல் தொடர்ந்து விஜய் விமர்சனத்துக்குள்ளானார். கரூர் துயரச் சம்பவத்திற்கு விஜய் வருத்தம் தெரிவிக்கவில்லை. சொன்னபடி 20 லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தரவில்லை, பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்லவில்லை என்று திரும்ப பேசிக்கொண்டு விமர்சனம் கடுமையாக செய்திருந்தார்கள். நோக்கமே விஜயை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டுமா என்ற அளவுக்கான ஒரு விமர்சனம் இருந்த நிலையில் விஜய் பேசவில்லை, அமைதி காத்தார். அந்த அமைதியே அனைவரும் சஞ்சலப்படுத்திவிட்டது. அனைவரும் மனதிலும் ஒரு அச்சத்தையோ பயத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டும். அதன் காரணமாகவே தொடர்ந்து விஜய் விமர்சனம் செய்யப்பட்டார். அமைதியாக இருந்த விஜய் காணொலி காட்சி மூலம் வருத்தம் தெரிவித்தார். காணொலி காட்சி மூலம் கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை தனித்தனியாக பேசினார். பின் ஒவ்வொருவருக்கும் தீபாவளிக்கு முன்பாக 20 லட்சம் ரூபாய் பணமும் அனுப்பி வைத்தார். கரூருக்கு வந்து பாதிக்கப்பட்ட 38 குடும்பங்களையும் தனித்தனியாக சந்தித்தால் மிகப்பெரிய கூட்டம் கூடும். அதுவும் ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக உருவாகும். அதேபோல் கரூர் மண்டபத்தில் வைத்து சந்தித்தாலும் இதே பிரச்சனை உருவாகும் என்பதால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நேரில் சந்தித்து சென்னை வர சம்மதமா என்று கேட்டு அவர்கள் முழு சம்மதத்தை பெற்று இங்குள்ள ஆமணி பஸ் மூலம் மாமல்லபுரத்தில் 4 பாயிண்ட் ஹோட்டலில் வைத்து நேரடியாக அவர்களிடம் கண்ணீர் மல்க விஜய் பேசியுள்ளார். அதன் பிறகு அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வேன் என்று உறுதி தந்து வேலைவாய்ப்பு, திருமணம், கல்வி செலவு அனைத்து உதவி செய்வேன் என்று கூறி அனுப்பி வைத்துள்ளார். நேற்று அத்துடன் நடந்து முடிந்த விஜய் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்று கேள்வி எழுந்த நிலையில் இன்று விஜய் அவர்கள் திமுக அரசை கடுமையாக விமர்சனம் செய்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். தனது எக்ஸ் பக்கத்திலும் பதிவு செய்துள்ளார். தற்பொழுது பருவமழை பெய்து வருவதால் விவசாயிகள் நெல் விற்பனை நிலைக்கு வந்து நெல்லை விற்பதற்காக நெல் மூட்டைகளை அடுக்கி வைத்திருக்கிறார்கள். மழையின் காரணமாக நெற்பயிர்கள் முழுவதும் நனைந்து அங்கு பயிர்கள் முளைத்து விட்டன. இது தற்பொழுது விஜய் கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்து ஒரு அறிக்கையானது வெளியிட்டுள்ளார். அதாவது தொடர்மழையால் நெல்மணிகள் வீணாகி முளைத்தது போல் மக்கள் விரோத திமுக ஆட்சிக்கு எதிராக தொடர் எதிர்ப்பு முளைத்து வளர்ந்து செழித்து ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்பப் போவது உறுதி என்று கடுமையான முறையில் விமர்சனம் செய்து அறிக்கை வெளியிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் தொடர்மழையால் விவசாயிகள் கடின உழைப்பால் விளைவிக்கப்பட்ட நெல்மணிகள் முதன்முறையாக வீணான போதே அப்பொழுதே துரிதமாக செயல்பட்டு நெல்மணிகளை தமிழக அரசு பாதுகாத்திருக்க வேண்டாமா என்ற கேள்வியை விஜய் அவர்கள் முன்வைத்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் விவசாயிகள் மீது திமுக அரசுக்கு உண்மையான அக்கறை இருக்கிறதா? அந்த அக்கறை இருந்திருந்தால் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காத்திருக்க வேண்டாமா? பொருளாதார ரீதியில் அவர்கள் உயர்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அரசாகத்தானே இருந்திருக்க வேண்டும் என்று கேள்விகளை அடுக்கியுள்ளார். மாறாக ஏழை விவசாயிகள் தங்களின் கடின உழைப்பின் வாயிலாக விளைவித்த நெல்மணிகளை உரிய நேரத்தில் கொள்முதல் செய்யாமல் அவற்றை மழையில் நனையை விட்டு வீணாக்கி ஏழை விவசாயிகள் வயிற்றில் அடிக்கும் ஒரு அரசு என்னவென்று சொல்வது என்று ஒரு கேள்வியை முன்வைத்துள்ளார். மேலும் ஏழை விவசாயிகள் தாங்கள் காலங்காலமாக செய்த ஒரு உழவுத்தொழில் மூலமே விளைவித்து அந்த பொருளையே பணமாக்கி தங்களின் வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள். அவருடைய வாழ்வாதாரம் வலுவடைய வேண்டாமா? அவருடைய மூலதனம் உழைப்பு மட்டுமே. ஆனால் அந்த உழைப்பின் மூலமாக வந்த பொருட்கள் இன்று விற்க முடியாமல் பணத்தையும் கையில் பார்த்து விடாமல் தடுப்பதே ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசின் நோக்கமாக இருந்து வருகிறது என்று நேரடியாகவே தமிழக முதல்வரை விமர்சனம் செய்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி நானும் ஒரு டெல்டாக்காரன் என்று பேசுவார். அதை குறித்து விஜய் விமர்சனம் செய்து வெற்றி விளம்பரத்திற்காக
நானும் டெல்டாக்காரன் என பெருமை வீசும் ஸ்டாலின் தலைமையிலான அரசு ஏழை விவசாயிகள் சார்பாக நான் முன்வைக்கும் சில வினாக்கள் என்று விஜய் முன்வைத்துள்ளார். டெல்டா விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்து விளைவித்த நெல்மணிகளை உரிய நேரத்தில் உரிய விலை கொடுத்து கொள்முதல் செய்யாமல் அவர்களின் வாழ்வாதாரத்தை வீணாக்கியதன் காரணம் என்ன என்று முதல் ஸ்டாலினுக்கு நேரடியாக கேள்வி எழுப்பியுள்ளார். மற்றும் பருவமழை என்பது இன்றல்ல, ஒவ்வொரு ஆண்டும் பெய்யக்கூடியதே. இந்த பருவமழை நம்பியே விவசாயிகள் விவசாயம் செய்து வருகிறார்கள். அப்படி இருக்க அந்த பருவமழையில் விவசாய பயிர்கள் மற்றும் விளைநிலங்கள் சேதமடையாமல் இருக்க தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்று அடுத்த கேள்வியை எழுப்பியுள்ளார். விளைவிக்கப்பட்ட நெல் உள்ளிட்ட தானியங்கள் மழையில் நனைந்து வீணாகாமல் நல்ல முறையில் பாதுகாக்க சேமித்து வைக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்று அடுத்த கேள்வி அடுக்கியுள்ளார். இப்படி ஒவ்வொரு கேள்வியாக தமிழக முதல்வர் ஸ்டாலினை பார்த்து அவர் அடுக்கிக் கொண்டே வந்துள்ளார். இப்படி ஒவ்வொரு ஆண்டு நெல்மணிகள் மழையில் நனைந்து வீணாகிறதே, அதை பார்த்தாவது அடுத்த ஆண்டு நெல்மணிகள் மழையில் நனையாமல் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வரவில்லையா என்று ஒரு கேள்வியும், இல்லையெனில் நெல் உள்ளிட்ட தானியங்களை வீணாகட்டும், விவசாயிகளின் வாழ்வு பாதிக்கட்டும், அதனால் நமக்கென்ன என்று தெரிந்தே ஒவ்வொரு ஆண்டும் இந்த அரசு கடந்து போகிறதா என்ற கேள்வியை தொடர்ந்து எழுப்பியுள்ளார். விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்து விளைவித்த நெல்மணிகள் இந்த வெற்றி விளம்பர திமுக அரசின் அலட்சியத்தால் மழையில் நனைந்து வீணாகி மூட்டையிலேயே முளைத்துள்ளன. அதேபோல் தமிழ்நாட்டு மக்களின் மனங்களில் முளைத்து வளர்ந்து செலுத்தி நிற்கும் அரசு மீதான எதிர்ப்பு இன்னும் வலுவாகி வெகுஜன மக்கள் விரோத திமுக ஆட்சியாளர்களை வீட்டுக்கு அனுப்பப்போது உறுதி என்று கடுமையான முறையில் விமர்சனம் செய்து எச்சரிக்கை செய்துள்ளார் தவேக தலைவர் விஜய் அவர்கள். வடகிழக்கு பருவமழை காலம் இன்னும் நீடிக்குள்ளது. எனவே இனிமேலும் விவசாயிகள் வாழ்வாதாரத்திற்கு ஊறு விளைவிக்கும் செயல்பாடுகளை உடனடியாக நிறுத்த வேண்டும். இனிவரும் மழையினால் நெல்லிட்ட பயிர்கள் வீணாகாமல் தடுக்க வேண்டும். அத்தோடு பருவமழையின் தாக்கத்திலிருந்து மக்களை காக்க தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விளம்பர செயல்பாடுகளாக இன்றி போர்க்கால அடிப்படையில் உண்மையாகவே மேற்கொள்ள வேண்டும் என்று விஜய் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது இதுவரை அமைதியாக இருந்த விஜய் தற்பொழுது விரைவாகவும் வேகமாகவும் இறங்கி அரசியல் களத்தில் அடித்து விளையாடி கொண்டிருக்கிறார்.